ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கார்டன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த செடியை பற்றி பார்க்க போகிறோன்னா அந்திமல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்திமல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஒரு முக்கியமான பூச்செடி. எல்லா பூச்செடியுமே காலைல தான் பூ பூத்து நம்ம பார்த்துருப்போம். ஈவினிங் ஆனால் எல்லா பூவுமே வாடிடும். ஆனால் அந்திமல்லி டோட்டலாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செடி. எல்லா பூச்செடியும் காஞ்சி போகிற சமயத்தில், வாடி போகிற சமயத்தில் பூ பூக்கும் ஈவினிங்கில். இதில் நிறைய கலர் இருக்குது. எங்கள் வீட்டில் 2 கலர் இருக்குது. ஆரஞ்சு கலரும் பிங்க் கலரும் இருக்குது. அந்திமல்லியில் நிறைய கலர் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. பிங்க் கலரு, ஆரஞ்சு கலரு, ரெட் கலரு, ஒயிட் கலர், எல்லோ கலர், இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். டபுள் கலர் கூட இருக்குது. பட் ரோஸில் எப்படி இப்போ டபுள் கலர்லாம் வந்துட்டோ அதே மாதிரி இந்த அந்திமல்லிலையும் நிறைய கலர் வந்துக்கிட்டு இருக்குது. இதோட விதை எல்லாமே மிளகு விதை கொஞ்சம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் விதை எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பிளாக்காக மாறிடும். தானாகவே கீழே கொட்டி அடுத்தடுத்த செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு செடி நம்ம வீட்டில் இருந்தாவே. இதோட கிளை எல்லாமே பார்த்திங்கன்னா டியூப் மாதிரி தான் இருக்கும். பக்கத்துலேயே நிறையா பக்கை கிளைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டியூப்லேயே இலை வந்து அதுக்கப்புறம் மேலே பூ வந்து அந்த பூக்கிட்டே விதை வந்துடும். உங்கள் வீட்டில் எப்போவுமே பூச்செடி இருந்துக்கிட்டே இருக்கணும், பூலாம் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த செடியை வளர்க்கலாம். நர்சரியிலேயே நிறையா இதில் கலர் வச்சு கூட விற்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் நீங்கள் விதை வாங்கி கூட வளர்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடியும் கூட. ஸ்டார்டிங்கில் இப்போ தான் உங்கள் வீட்டில் நீங்கள் செடியெலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த செடியை கண்டிப்பாக வளர்க்கலாம். இந்த செடியை வளர்க்குறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்பவே ஈஸி. இதுக்கு எப்படி நம்ம தண்ணி கொடுக்கணும், எப்படி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும், சன்லைட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சன்லைட்டை பொறுத்தவரை இந்த செடிக்கு ஒரு 5லேருந்து 6 மணி நேரமாவது நல்ல சன்லைட் வேணும். நல்ல சன்லைட் இருக்கிறப்போ செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும். ரெகுலராகவே இந்த செடிக்கு நம்ம வாட்டர் விடலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டால் கூட செடி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எந்த விதமான பூச்சி தொல்லை, எறும்பு தொல்லை இந்த மாதிரி இந்த செடியில் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. வீட்டில் காய்கறி செடிலாம் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடி வளங்க. இந்த பூச்செடி வளர்த்துட்டு வாங்க. எதுக்குன்னா இதை தேடி நிறையா தேனி, பட்டாம்பூச்சி இந்த மாதிரிலாம் வரப்போ மகரந்த சேர்க்கையெல்லாம் தானாகவே நடைபெறும். அதனால் கண்டிப்பாக இந்த செடியை வளர்த்துட்டு வாங்க. சில பேர் யோசிப்பீங்க, காய்கறி செடிலாம் நம்ம வீட்டில் வளர்க்குறோம், ஆனால் பூச்செடிலாம் எதுக்கு வளர்க்கணுன்னு. பூச்செடி வளர்க்குறதுனால நமக்கு நிறையாவே பெனிஃபிட் இருக்குது. தேனி, பட்டாம்பூச்சி இந்த மாதிரிலாம் நிறையா வரும். அதனால் இந்த செடியை எப்போவுமே வளர்த்துட்டு வாங்க வீட்டில். ஒரு சின்ன இடம் இருந்தாவே அது படிக்க தானாக இந்த செடி வளர்ந்துடும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஸ்டார்டிங்கில் ஒரு செடி தான் வச்சது. அதுக்கப்புறம் விதை கொட்டி நிறைய செடி பக்கத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோ, மூலிகை செடியை பற்றி, பூச்செடியை பற்றிலாம் வீடியோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.